பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 44வது அதிகாரம் 26வது வசனம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். எனக்கு அருமையானவர்களே, கோராகின் புத்திரர் ஆண்டவரிடத்திலே கெஞ்சி மன்றாடி சத்துருக்களுக்கு பயந்து ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் வேண்டி ஜெபித்தார்கள். அதே அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம்: நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் என்று அவர்கள் புலம்பி ஆண்டவரிடத்திலே சத்துருக்கள் தங்களை மேற்கொண்டு விடுவார்களோ, நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று அவர்கள் பயந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கும் நேரிட்டு கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் நாம் செபித்தும் ஒரு மாற்றமும் வராமல் முன்பு இருந்த பிரச்சனைகளை காட்டிலும் அதிகப்படியான பிரச்சனைகள் வருவதனாலே ஒரு பக்கம் சோர்வு, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் நம்பிக்கையற்ற தன்மை. இதனாலே நமக்கு ஜெபிப்பது கூட சில நேரங்களில் ஒரு கடினமான காரியமாய் கூட தோன்றலாம். ஜெபித்து என்ன பயன், என்ன மாற்றம் உண்டாக போகிறது என்கிறதான நமக்கு நாமே அநேக குழப்பங்கள், கேள்விகள் உண்டாவது நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். அதே சங்கீதம் 44:3 எங்களுடைய பிதாக்கள் தங்களுடைய பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று. நம்முடைய பலத்தினால, நம்முடைய கிரியைகளினால நம்மால் ஒன்றையுமே மாற்ற முடியாது. நாம் ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தை நாம் பற்றி பிடிக்கும்போது, ஆண்டவரே எனக்கு வேற வழி இல்லை, ஆண்டவரே நான் உண்மையே நம்புகிறேன், உண்மையே நான் விசுவாசிக்கிறேன், நான் மனிதர்களிடத்தில் விழுவதை காட்டிலும் உம்முடைய சமூகத்தில் நான் விழுந்து ஜெபிக்கிறேன் என்று ஆண்டவரையே சார்ந்து நாம் ஜெபிக்கும் போது, அது நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பணப்பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், சமாதானமற்ற சூழ்நிலையா இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தம், கணவர் நிமித்தம், மனைவி நிமித்தம் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இழப்புகளும் நஷ்டங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை ஆழத்திற்குள் மூழ்கடித்து விடுமோ என்கிற எண்ணம் நமக்குள்ளே ஒரு கலக்கத்தை உண்டாக்கலாம். நம்முடைய பிதாக்களை பார்வோன் கைக்கு தப்புவித்த தேவன், எகிப்தின் சேனைக்கு தப்புவித்த தேவன், செங்கடலுக்கு தப்புவித்த தேவன் நிச்சயமாகவே நம்முடைய போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒத்தாசி அனுப்பி நம்மை எழுந்திருக்க பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்.